ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிகேஆர் தம்பி. நாங்கள் வவுனியாவுக்கு ஒரு அலுவலாக வந்திருந்தோம். அப்போ ரித்திக்கு ரம்புட்டானும் மங்குஸ்தானும் வாங்கலாம்னு வந்தோம். அங்கே பார்த்தா இந்த 2 கிளி நிற்கிது. சரி, இந்த கிளிகளெல்லாம் பார்த்துருக்கேன் தானே, ஓகே, அது ஓகே. எனக்கு இப்போ ஒரு 31 வயசு. சரி, அந்த 31 வயசுக்கு அதிசயமான ஒரு மாங்காயை பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாம்பழம். சரியா பாருங்கள், இங்கே இந்த பெரிய விரல் அளவு தான் இருக்குது இந்த மாம்பழம். இந்த மாம்பழத்தை நீங்கள் நம்ப மாட்டீங்க, மாம்பழம்னு சொல்ல பாருங்கள். சரியா, இந்த மாம்பழம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட், புதிய வவுனியாவில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பழக்கடையில் இருக்குது. வாங்க அந்த பழக்கடையில் பார்ப்போம். எந்த பழம் மறந்து அடிக்காத பழம், செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். அப்படியா? மறந்து இல்லாத பழம், வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக பழம் எடுக்கா. ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த சீக்கிரம் போகிறோம். ரம்புட்டான் இங்கே 10 பழம் 200 ரூபா. சரியா? மங்குஸ்தான் பழம் வந்துருக்கு. சரியா? மங்குஸ்தான் பழத்தை வந்து சாம்பிள் பேக் எல்லாம் தராங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த பழங்களுக்கும் இந்த கிளிகளுக்கும் நம்ம பழங்கள் கொடுத்து பழக்கிறாங்க. மங்குஸ்தான் பழம் வாங்க அண்ணன் கடையில் பாரு, எல்லாம் ஒரேஞ்செல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா சாமானையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மங்குஸ்தான் இங்கே காண்பது மங்குஸ்தான் வவுனியாவில் இந்த அன்னையில கடையில் தான் மங்குஸ்தான் பார்த்துருக்கேன். கிலோ 2500. 1 கிலோ பழம் 2500 ரூபா. 2000. 1 கிலோ பழம் 2000 ரூபா. பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க, இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த சின்ன மாங்காய் தான் ஃபேமஸ். வாங்க, நாங்கள் பார்த்தோன்னே இந்த சின்ன மாங்காய்க்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோம். இந்த மாங்காயை பார்த்தோன்னே தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், இருந்த ஒரு 1/4 கிலோ மாம்பழம் தான் கிடந்துச்சு. அவ்வளோ மாம்பழத்தையும் வாங்கிட்டோம். இந்த மாம்பழத்தை நான் இப்போ வீட்டை கொண்டு காட்ட போகிறேன். எங்களோட வீட்டை நம்புவாங்களோ தெரியல. இதுதான் அந்த மாம்பழம். படியாக பாருங்கள், இவ்வளோ இந்த மாம்பழம். இந்த வீட்டை கொண்டு இப்படி இதை மாம்பழம் மட்டும் சொல்லி கொடுக்குறான். வீட்டுக்காரன் என்ன சொல்கிறாங்க, என்ன ரியாக்ஷன்ன்றதை பார்ப்போம். ரைட், ஓகே ஓகே ப்ரோ. இந்த அரக்கிளியே ஓகே. வவுனியா பக்கம் வராங்கள், வவுனியாவுக்கு வராங்கள். இந்த புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 1, 2, 3வது கடை, பெரிய கடை, நல்ல பழக்கடை. இந்த கடைக்கு வந்து நியாயமான விலையில், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நியாயமான விலையில் வடிவாக பழங்களை தருவேன் ப்ரோ. வாழ்த்தி மென்மேலும் பழகிறேன். எத்தனை வயசு? 30. எனக்கு 40 வயசு. இந்த பழக்கடையை பாருங்கள், எவ்வளோ அழகாக பழங்களை அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வடியா பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள். இந்த ஒரேஞ்செல்லாம் பாருங்கள், சில இடத்துல ஒரேஞ்செல்லாம் வாடி போயிருக்கும். இந்த மாம்பழமெல்லாம் மருந்தில்லாத மாம்பழங்கள். எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான் இருக்குது. நம்பி வரலாம், நம்பி வந்து இங்கே வாங்கலாம். அந்த அன்னையும் சின்ன பிள்ளைகள் வச்சுருக்கேன், அதால் நம்பி தருவேன், நல்ல பழங்களை தருவேன். நைட்டில் எல்லாம் இந்த கடையில் லைட்டெல்லாம் செமையாக இருக்கும். என்ன ப்ரோ, நைட்டில் லைட் போடுவீங்களா? ஃபுல் லைட் போடுவாங்க. எங்களை நைட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க, ஆனால் நைட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கல. அதால் இந்த பாருங்கள் லைட்டை போட்டிருக்காங்க. ஆனால் வெளிச்சம் இப்போ தெரியுதில்லை, நைட்டில் வேறு லெவலுக்கு இருக்கும். எல்லாம் ரன்னிங் லைட்டெல்லாம் போட்டு வேறு லெவலுக்கு செஞ்சுருக்காங்க. ரோட்டில் இருந்து பார்க்குற நேரம் இந்த கடையில் வியூ நல்லா இருக்குது. ஓகே, சந்தோஷம். ரைட் அண்ணா, போயிட்டு வரோம். இவர் தான் முதலாளி, பாஸ். இவர் தான் பாஸ். அண்ணன் பழக்கடைக்கார அண்ணன் எங்கட யூடியூப்பை இருக்கிறேன். பிகேஆர் நினைங்க. என்னண்ணே? டிக்டாக்ல பார்த்தா தான் இருக்குது. யூடியூப் தான். நாங்களே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்பெல்லாம் புதுசாக இறக்குறீங்களா ஆப்பிள் புதுசா? மிது, உனக்கு எத்தனை வயசு? மிது, எத்தனை வயசு? 20 வயசுக்கு இப்படி ஒரு மாம்பழம் பார்த்துருக்கியா? பார்க்கலையா? மாம்பழம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. மாம்பழம் எப்படி இருக்கு?
உண்மையாவே நல்லா இருக்கிறேன். நான் அதுல போய் என்ன பழம் நினைச்சுருவோம், அந்த விரலி பழம் இருக்கு, விரலி பழம் தான் நினைச்சேன். நான் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அப்ப விரலி பழம் போல இருக்கு. சரி ஓகே, விரலி பழம் நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டா மாம்பழம் தான். பவுனியாவுக்கு போயிட்டு வானேன். ரித்தி கால் பண்ணி, அப்பா எனக்கு பென்சில், கட்டர், அலி ரப்பர், கொப்பி எல்லாம் வாங்கிட்டு வாங்கினார். அவருக்கு பென்சில், அலி ரப்பர், கட்டர் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். ரைட், அவர் கொண்டே கொடுக்க என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். எப்படியுமே இதை எழுத போகிறது இல்லை. இதில் 4-5 பென்சிலுக்கிட்ட இருக்குது, பென்னும் வாங்கி வச்சுருக்கு. எல்லாத்தையும் கடித்து உடைச்சிருவார். என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். கொண்டு போய் பார்ப்போம். ரித்திக்கு பழங்களும் கொப்பி, பென்சில், பெண்ணெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். அவர் என்னத்தை விரும்பி வாங்குறதுன்னு பார்ப்போம். பழங்களை விட நான் பெருசாக கெஸ் பண்ணுறேன். கொப்பிகள், பென்சில்கள், அலைரவர்களை தான் அவர் எடுப்பார். பார்ப்போம் என்ன தடுக்கிறேன்னு பார்ப்போம். எந்த கெஸ்டிங்காக தான் பார்ப்போமே போய் என்ன தடுக்கிறேன். ரித்திக் எங்க ரித்தி இந்த நிற்கிறான். ரித்தி வாங்க வாங்க. அப்போ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சரியா, என்ன வாங்கிட்டு வந்து பாருங்க. பாப்பா பாப்பா இது என்ன சாமான்? என்ன சாமான்? ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ். ஓகே, அது இதுல இருங்களே பாப்பா, இருங்களே ரித்திக். அடுத்தது சஜி ரொம்ப கூட சஜி அதுவும் ஷூ. ஷூ. இது என்ன சாமான்? சஜி ரைட், அதெல்லாம் ஓகே. சரியா, ஆ ரம்பட்டானா? வா, இது என்ன ரித்திக்? மாமுஸ்தான். வாங்க சைதாக்கா கேட்டீங்க நீங்க. அது இது மாதுளம்பழம். மாதுளம்பழம். ரைட், அது ஓகே. சரியா, பாப்போம். அடுத்தது பிள்ளைக்கு பழங்கள் வேணுமா, இல்லாட்டி இங்க பாருங்க, இது வேணுமா? இங்க பாருங்க, எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்னு பாப்போம். எது வேணும்? பழங்கள் வேணுமா, இதுகள் எது வேணுமா? எது வேணும் பிள்ளைக்கு? பழம் வேணுமா? எது வேணும்? இதுதான் வேணும். பழங்களை தான். ரைட், இங்க சரி. இன்னொன்று சரியா, என்ன ஒரு விஷயமா? சரியா, நான் தூரத்துல நில்லு. சரி, அங்க நின்றா என்ன சாமான்னு சொல்லணும். சரியா, அது எல்லாருமே சொல்லணும் என்ன சாமான். தூரத்தை நண்டு. சரியா, அதுல நின்று சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய். உண்மையா? உண்மை உண்மை. இது என்ன சாமான்? சடுகுடு. தருவா. நில்லுங்க நில்லுங்க வாரேன். உங்க அம்மா வடிவ காட்டுங்க. தூரத்துல இருந்து காட்டுங்க. தூரத்துல. சடுகுடு. நீ சஜி சாப்பிடுதான். அம்மா வெங்கடிக்கிறாங்க. அம்மா நீ வாங்களே. அம்மாக்கு எத்தனை வயசு? சார், அம்மாக்கு எத்தனை வயசு? இவ்வளவு விசாரிக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயம். ஒரு மாதிரி இல்லையே இது. பாப்பா, நீங்க அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாக்கு 51. அம்மா சரி, நீங்க கிட்ட காட்ட மாட்டீங்களா? அதுல கிட்ட கடவுளா அங்க நில்லு. அப்ப கையில மட்டும் காட்டுங்க. ரைட். இது என்ன பழம் நாங்க சொல்லுங்க. தெரியல. இது மச்சான் வாரு. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க லைட் கண்ணாடி தாங்க. எவ்வளவு பாடுபடுறாங்கப்பா. கைனிக்கு கைனிக்கு. ம். 1000 ரூபாய் அக்ஷர போறேன். அவனை நடி நீ எனக்கு ஆயிரம். இல்ல, நீங்க தான் போட்டு வைக்கிறீங்க. என்ன பண்ணு? ஐயா நில்லுங்க, காட்ட பிள்ளை தாரேன். சரி. சரியா? பாருங்க பாருங்க, காட்டுங்க வடிவா. நீங்க அங்க நின்னு சடுகுடு. கடல். சரி. கிட்ட நீ அங்க நில்லு. ஆ கிட்ட வந்து பாருங்க. எடுத்து சாப்பிட்டு பாரு என்ன சாமான் நீ சொல்லு. எடுத்து சாப்பிடு. சரி, கிட்ட வந்து கிட்ட வாங்க, குட்டி வாங்க. இந்த வாங்க. என்ன காட்டு வாங்க. காட்டுமாங்க. காட்டுமாங்க. என்னவா இந்த வருஷத்துக்கு இப்படி மாம்பழம் சாப்பிட்டீங்களா? மாம்பழம் அது? சாப்பிட்டு. காட்டு வாங்க தான். காட்டுமாங்கயா? ஓ, காட்டு வாங்க. காட்டுல எங்க மாங்காய் இருக்கு. சாப்பிடு. எப்படி இருக்கு மாம்பழம்? எப்படி இருக்கு? கழுவணும், கழுவிட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு?
இது மாம்பழம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், வெரளி பழம். வெரளி பழம் தான் நினைச்சேன். நான் இதை பார்த்துட்டு சாப்பிட எப்படி இருக்கு? எப்படி நல்லா இருக்குல்ல? மரியாஸ் இது 1/4 கிலோ 300 ரூபா. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் தானே பழங்களையும் கொண்டு போகிறேன், பென்சில் அலி கொப்பியையும் கொண்டு போகிறேன். இந்த பிள்ளை என்னத்தை தூக்குவான்னு சொன்னேன். எனக்கு தெரியும் தானே இந்த பிள்ளை என்னத்தை தூக்குவான்னு. என்னத்தை அது வச்சிருக்கீங்க பாப்பா? என்னத்தை எடுத்து வச்சிருக்கீங்க? அப்பா காட்டுங்க, என்னத்தை எடுத்து வச்சிருக்கீங்க? வா, பென்சிலை பார்த்தீங்களா எப்படி வடியான பென்சில் வாங்கி வந்தாங்க. அக்கா கொண்டு பிள்ளை கொண்டு 2 வாங்கியிருக்கு. 2 ஆளு கொண்டு வந்து தான் வாங்கிட்டு வந்தது. எப்படி நல்ல பழம் இல்லை? மாங்குஸ்தா மட்டும் ரித்திக்கும் ஆஸ்மிக்கும், மிச்செல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஐயா, பிள்ளைக்கு அப்பா என்ன வாங்கிட்டு வந்தேன்? அப்பா கொப்பியெல்லாம் இல்லை, பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல. சொல்லிவிட்டது வாங்கிட்டு சொல்லி. அப்பாக்கு அப்பா என்ன, நீங்க அப்பாக்கு என்ன சொல்லணும்? வாங்கி தந்தா என்ன சொல்லணும்? அப்பாக்கு அவ்வாதரையில அப்பாக்கு அவ்வாதரையில கட்டி பிடிச்சு அப்பாக்கு அவ்வாதரையில கட்டி பிடிச்சு. சரி ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விடிய வழி கிடைக்க மங்குத்தான் எப்பன்னு சொன்னா இப்ப 1 கிழமைக்கு முன்னாடி வீடியோ பார்த்து கேட்டவர். ஆனா இங்க இல்லைன்னா இல்ல இப்ப வவுனியா போன டைம் அவர் வேண்டிட்டு வந்துருக்கிறேன். அதோட நேற்று கேட்டவர் கோப்பி பெண் வேண்டி தாங்க அப்பாண்டு அதையும் வந்து வேண்டி கொடுத்துருக்கு. சந்தோஷம். ஆனா அவருக்கு இப்ப பழங்களை விட கழுத்துலதான் இருக்கு. நான் சொன்னேன் மாம்பழத்தை பார்க்கலாம். நான் சொல்லி 30 வயசுல இப்பதான் இந்த மாம்பழம் நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க இப்படி 1/2 கிலோ வயசுல தான் சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு இல்லை, எனக்கு 27 வயசு. 3 வருஷம் என்ன ஓகே. அது புள்ள பாத்தீங்களா? ரித்திக் இந்த வீடியோ முடிப்போமா? சொல்லிடுங்க பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள். Bye.